வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பக்தி நிறைந்த காணொலியில் தை மாதத்தில் வரும் மகத்தான திருநாள், அதாவது தைப்பூசம் பற்றி தான் முழுமையாக காணப்போகிறாங்க. இந்த வீடியோவை முடியும் வரை பார்த்தால் முருகப்பெருமானின் அருள் உங்கள் இல்லத்தை வாழ்க்கையும் திறப்புங்க. தைப்பூசம் என்பது தமிழ் மாதத்தின் தையில் பூச நட்சத்திரம் வரும் நாளில் கொண்டாடப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த முருகப்பெருமானின் திருநாள் ஆகும். இந்த நாளில் தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டும் நாள் தான் இந்த நாளுங்க. நம்ம ஆன்மீக நூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வதி தேவி முருகப்பெருமானுக்கு வேல் வழங்கிய நாள் தான் இந்த புனிதமான நாள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு காலத்தில் சூரபத்மன் என்ற ஒரு ஆள் ஒரு அசுரன் தேவரை ரொம்ப குடும்பப்படுத்தி வந்திருக்காங்க. அப்போ தேவர்கள் அனைவரும் போயிட்டு சிவபெருமான்கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. இப்பொழுது அம்மை பார்வதி விட்டு போயிட்டு இந்த மாதிரி ஒரு சக்தி உருவமாக இருக்குது தெய்வம், இது யாருன்னா பார்வதி அம்மா தான். அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாரு இப்போ சிவபெருமான், இதுக்கு ஏதாச்சும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு. அந்த சமயத்தில் தான் அப்போ தான் பார்வதி சக்தியிலிருந்து உருவானது தான் வேலாயுதாங்க. முருகன் கையில் இருக்க வேலாயுதன்ட்டு பார்வதி அம்மாவோட சக்தியால் வந்தது தான். அதை கொண்டு தான் அந்த அசுரனை அழிக்கிறாரு. அன்றைக்கி அந்த புனிதமான நாள் தான் தைப்பூசன் கொண்டாடுறதுங்க. அந்த நாள் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து உலகத்துக்கு தர்மத்தை நிலையாற்றினால்தான் தான் தைப்பூச நாள்ங்க. வேல் என்பது ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, வீட்டில் கூட வேல் வச்சா ரொம்ப பக்தியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஞானம், தைரியம், அகங்காரத்தை அழிக்கிற ஒரு பொருள்னு கூட சொல்லுவாங்க. அதே போல் நம்ம மனதை தூய்மையாக்கிற வேல் தாங்க, முருகனுடைய வேல் தான். நம் மனதில் இருக்கும் பயம், கோபம், போராமை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரே சக்தி எதுனா முருகன் கையில் வேல் தாங்க. தைப்பூசத்தை எப்படி கொண்டாடணும்னு பார்த்தா, நம்ம அதிகாலையில் எழுந்து நல்லா சுத்தமாக ஸ்நானம் செய்து விபூதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் பெண்மணிகளாக இருந்தால் நம்ம குங்குமம் வைக்கலாம், அதை கூடவே சேர்த்து விபூதி வைக்கலாங்க. முடிந்தளவு நம்ம ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது நல்லதுங்க. ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் அன்றைக்கி பால் காவடி எடுப்பாங்க, பன்னீர் காவடி எடுப்பாங்க, சந்தன காவடி எடுப்பாங்க. இந்த காவடியில் எதுக்காக எடுக்கிறாங்கனாக்கா, அவங்களோட கடவுளுக்கு நன்றி சொல்கிறதாக இருக்கட்டும், அதே போல் பிராய்ச்சித்தம், அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தம் செய்ததாக இருக்கிறதாக இருக்கட்டும், அதே போல் பக்தி, அவங்களோட பக்தி வழிபடுத்த தான் இந்த மாதிரி காவடியெல்லாம் எடுக்கிறாங்க. இப்போ நம்ம காவடி எதுக்காக எடுக்கிறான்னு பார்க்கலாங்க. நம் வாழ்வில் பாரங்கள் முருகனிடம் ஒப்படைக்க தான் ஒரு சிலர் காவடியாக சொல்லுவாங்க. தலைமையில் எடுத்து சொல்லுவாங்க, அகங்காரம் விலகும்னு சொல்லுவாங்க. அதே போல் பாத யாத்திரை பொறுமையை வளர்க்கும் வாழ்க்கையில்னு சொல்லுவாங்க. வேல் குத்துதல், சில பேர் வேல் குத்துவாங்க இல்லையா, அது உடல் வலியில் மன வலிமை நம்மளுக்கு தைரியமாக்கிறதுக்காக தான் சில பேர் வேல் குத்துவாங்க. அது பிரார்த்தனை செய்துட்டும் செய்வாங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம்னாக்கா, பிரசித்தி பெற்ற தைப்பூச தலங்கள் எதுன்னு பார்த்தோம்னாக்கா பழனி ஆண்டவர் இப்போ ரொம்ப பிரசித்தமாக இருக்கும். அதே போல் திருச்செந்தூர் கூட ரொம்ப சுப்பிரமணிய கோயில் இருக்கும். சுவாமிமலையிலும் சூப்பராக இருக்கும். திருப்பரங்குன்றத்துலையும் சூப்பராக இருக்கும். அதே போல் மலேசியாவில் கூட அந்த பட்டு கேவ்ஸ்ன்ற பிளேஸில் கூட ரொம்பவே விமரிசையாக செய்வாங்க. அங்கேயும் நிறைய பேர் காவடி எடுப்பாங்க. பால் காவடி, பன்னீர் காவடி, எல்லா விதமான காவடியும் அங்கே கூட பட்டு கேவ்ஸோடு எடுப்பாங்க. நம்ம தைப்பூச விரதம் இருந்தால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும். அதே போல் நீங்காத நோயின் தீரும்னு சொல்லுவாங்க, வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பணம் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க, கடன் தொல்லைகள்லாம் தீரும்னு சொல்லுவாங்க. அதே போல் மிக மிக முக்கியமாக மன அமைதி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கைனா கண்டிப்பாக நம்ம முருக கடவுளை அந்த நாளில் வேணும் நம்ம சதா வேண்டிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தாங்க. வேல் முருகா, என் வாழ்வில் இருளை நீக்கி ஒளியை தந்து என் மன வேதனையை விளக்கும் தெய்வமே, என் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும். என் கண்கண்ட தெய்வமே, உன் வேலால் என் துன்பங்களை அழித்து இந்த பிரதி பார்க்கும் அனைவரின் துன்பத்தையும் அழித்து வாழ்க்கையை வழிநடத்தும் ஐயா. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. அன்பார்ந்த பக்தர்களே, இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானின் அருள் உங்கள் குடும்பத்தில் என்றும் நிலைத்திருக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும், உங்கள் நண்பருக்கு தயவுசெய்து ஷேர் செய்யுங்க. அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த பிரதியை முடிச்சுக்கிறேன். வெற்றிவேல் முருகா, வேல்வேல் முருகா, 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 வெற்றிவேல் முருகா.